வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேரளா நோட்டிஃபிகேஷன். நேற்று யாராவது வீடியோ பார்க்காம இருந்தால் தயவுசெய்து பார்த்துருங்க. ஏன்னா நேற்று நம்ம கொடுத்தது வந்து சூப்பராக கொடுத்துருந்தோம். அதாவது 1ஆம் நம்பருக்கு வந்து 5ஆம் நம்பர் தான் வரும், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்து அதுதான் வந்துச்சு. அதே மாதிரி நம்ம என்ன சொன்னோம்னா, சி போர்டில் வந்து ஒன்று வந்தால் 6ஆம் நம்பர் வரணுங்க, இல்லைன்னா 3ஆம் நம்பர் தான் வருங்க. ஏன்னா 2க்கு 3 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே தான் நடந்துச்சு. நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, 1ஆம் நம்பருக்கு நம்ம 5ஆம் நம்பர் கொடுத்தோம், சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது. அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கு வந்து நம்ம என்ன கொடுத்தோம், 2 நம்பர் கொடுத்தோம். ஒன்று 6ஆம் நம்பர் வருங்க, அப்படி இல்லைன்னா 3ஆம் நம்பர் வருங்கன்னா 3ஆம் நம்பர் வந்துருச்சு. செமையாக சரிங்களா. எனக்கு இந்த 2 தான் டவுட்டில் இருந்துச்சு. அந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் அழகாக வந்துருச்சு. அது போக ப்ளஸ் நம்ம 2ஆம் நம்பர் கொடுத்தோம். 2ஆம் நம்பர் என்ன சொன்னோம்னா, கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி 3 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ஒரு 2ஆம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும்னு எதிர்பார்த்தோம். இப்போ என்ன அடிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா, 253 நம்பர் அடிச்சிட்டாங்க. இன்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபுல் டிஜிட் வின்னிங், நமக்கு சொன்ன மாதிரியே நமக்கு அருமையான ஒரு வின்னிங்கு ஃபுல்லாக தான் கிடச்சிருக்கு. சரிங்களா. ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு 3 நம்பர் அழகாக வந்து விழுந்திருக்கு. செம்மையாக ஒரு வின்னிங்கு. இன்றைக்கி யாராவது வீடியோ பார்க்காதவங்க தயவு செய்து நீங்கள் போய் ஒரு பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு வின்னிங் நம்பர் கொடுத்துருக்கேன், எந்த அளவுக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பர் சாத்தியமாக இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு உழைப்பு போடுறோம், அதனால் நம்ம தைரியமாக பேசுகிறோம். எந்த அளவுக்கு உழைப்பு போட்டு தான் நம்ம கொண்டு வரமே தவிர ரேண்டமாக 2 நம்பர் கொண்டு வரது கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. அப்படி கொண்டு வந்தாலும் நம்மளால் நிலச்சி ரொம்ப நாளைக்கு நிற்கவும் முடியாது. சீக்கிரமே நம்ம மூட்டையை கட்டிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். சரிங்க. எத்தனை நாளைக்கு வின்னிங் கொடுக்காம ஏமாற்ற முடியாது இல்லையா. அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். நம்ம உழைப்பு, இந்த உழைப்பு தான் நமக்கு இன்ன வரைக்கும் சூப்பரான ஒரு வின்னிங் கொடுக்குது. கண்டிப்பாக நம்ம எஃபெக்ட் போட்டு எடுக்கிறது கட்டாயமாக நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். துணிச்சலாக நீங்கள் விளையாடுங்க. கண்டிப்பாக வரும். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் செம்மையாக வின்னிங் வருங்க. நம்பிக்கையோட ப்ளே பண்ணுங்கள், செம்மையாக வரும். நானும் அந்தளவுக்கு கடவுளை பிரார்த்திக்கிறேன். கண்டிப்பாக நமக்கு நல்ல வின்னிங்கே கிடைக்கும். சரிங்களா. அதே மாதிரி இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிர்மல் கம்பெனியில் 253 செம்மையாக ஒரு வின்னிங் வந்துச்சு. அதை பேஸை வச்சுட்டு நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் ஆட போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்வோனியா 3/8/2024 கார்வோனியாவுடைய 665வது குழுக்கள். சரிங்களா. இந்த 665வது குழுக்களில் நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேற்று வந்து 2-2ன்னு வந்துச்சுங்க. அதனால் நம்ம ஈஸியாக 3-2 வந்துச்சுங்க. ஒரு 2ஆம் நம்பர் வச்சு அதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்துட்டோம். அது போக 1க்கு 5ங்கிற நம்பர், 2க்கு 3ங்கிற நம்பர் வச்சு கொடுத்து ஒரு ஃபுல் டிஜிட் அடிச்சிட்டோம். அப்போ நாளைக்கு என்ன நாங்கள் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நாளையை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அப்படி எதுவும் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 253 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. சரிங்களா. இப்போ 253 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுனாக்கா, நமக்கு ஏற்கனவே வந்து 2ஆம் நம்பர் ஏற்கனவே வந்து சி போர்டில் நிற்கிது, அதே மாதிரி ஏ போர்டில் நிற்கிது. அப்போ நீங்கள் இந்த 253 நீங்கள் 2 பக்கமும் எதிர்பார்க்கலாம் இல்லையா. இப்போ இந்த 253 சரிங்களா. இப்போ நம்ம நாளைக்கு இங்கே 2ஆம் நம்பர் வச்சாலும் இங்கே 3ஆம் நம்பர் வச்சாலும் நமக்கு என்ன வரும், 253 வருமா, வந்துடும். சரிங்களா. அப்போது அங்கே நமக்கு வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் நம்பர் ஏ போர்டில் வைக்கிறாங்கன்னா கூட நமக்கு 3ஆம் நம்பர் வந்து 253. அதே சேம் நம்பரு சி போர்டில் வச்சாலும் நமக்கு 253. அப்போ 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு அதிகபட்சமாக இருக்குங்கிறது நீங்கள் நம்பணும். சரிங்களா. நான் சொல்கிறது உங்களுக்கு அது மாதிரி தான் வருது. அப்போ நம்ம நேற்று என்ன சொன்னோம், இப்போ வந்து 12 82 12 இப்படி வந்துச்சுங்க. அப்போ நமக்கு 3 டைம் 2ஆம் நம்பர் கிடைக்கிது. இப்போ அதுலேருந்து ஒரு நம்பர் 2ஆம் நம்பர் நமக்கு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் நமக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதையும் நீங்கள் நம்பி தான் ஆகணும். அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம். அதே தான் நமக்கு திரும்ப 2ஆம் நம்பர் வச்சு நமக்கு வின்னிங் நம்பர் 253 கொடுத்தாங்க. இப்போ அதே சேம் நம்பரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மறுபடியும் ஒரு 3ஆம் நம்பரை கொண்டாந்து வச்சாங்கனாக்கா, இங்கே வச்சாலும் நமக்கு என்ன வரும், 253. இங்கே வச்சாலும் நமக்கு என்ன வரும், 253. இப்போ மேலேருந்து பார்த்தா 233 இந்த மாதிரிலாம் நமக்கு டியரை பொறுத்தவரை கேஎல்ல வந்து நமக்கு வரும். சரிங்களா. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நமக்கு டபுளாக வரும். போன மாதமும் சரி, அதுக்கு முதல் மாதமும் சரி, சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டபுளாக தான் வந்துச்சு. அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தாலும் நமக்கு நாளைக்கு 3ஆம் நம்பர் சி போர்டில் வைக்கலாம் அல்லது ஏ போர்டில் வைக்கலாங்கிற கணக்கு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் நீங்கள் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ண வேண்டாம். அதுதான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அதே மாதிரி சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு என்னம்மா நம்பர் வருதுன்னா, ஏ போர்டு. அது வந்து நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக 3ஆம் நம்பர் கொடுக்குறோம். 3ஆம் நம்பரு எனக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி பளிச்சுன்னு திட்டவட்டமாக தெரியக்கூடிய நம்பர் ஓப்பனாக கொடுத்துட்டு அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு. சரிங்களா. அது போக ப்ளஸ் நமக்கு இந்த 3ஆம் நம்பரு இப்போ நம்ம எடுத்த ஏபிபிசிஎஸ்சியில் எங்கெங்கே செட் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நாளைக்கு வந்து நமக்கு ஏ போர்டு 6ஆம் நம்பர் தான் எனக்கு கிடைக்கிது. எதனால் அங்கே 6ஆம் நம்பர் கிடைக்கிது, இது பெண்டிங் நம்பர்னால சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா 2ஆம் நம்பருக்கு மேக்ஸிமம் 6ஆம் நம்பர் தான் வரும். அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கே வர வேண்டிய நம்பர் வரல. நம்ம என்ன கொடுத்தோம், 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் கொடுத்தோம், வரல. அதுக்கு பதிலாக 2ஆம் நம்பரே வந்துருச்சு. ஆனால்
நம்ம என்ன நினைக்கிறோம், நாளைக்கு மறுபடியும் 6ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெண்டிங் நம்பர் இருக்கு இல்லையா, என்ன பெண்டிங் நம்பர் இருக்குது, 6ஆம் நம்பர் வந்து நமக்கு 21 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அது ஒரு காரணம். 2வது காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு என்ன கொடுத்தாங்க, ட்ரா நம்பரு 665 6ஆம் நம்பர் இருக்குது, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா. அப்போ 6ஆம் நம்பர் எதுக்கு மறுபடியும் கணக்கானா, 2ஆம் நம்பர் வந்திருக்கு, 2க்கு 6ங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும், அதில் மாற்றமே இல்லை. அப்படி வந்தாலும் கூட 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் நம்ம 4ஆம் நம்பர் நாளைக்கு வருது அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். அதே சேம் நம்பர் 4ஆம் நம்பர். ஏங்க 4ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா, மேலே இருக்க நம்பர் இருக்குல்ல 2 2 அப்படின்னு இருக்கா, அதை 2ஐயும் கூட்டினா 4 அப்படிங்கிற நம்பர் தான் வரும். அதை கூட எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் நம்பருக்கு அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பரில் 4ஆம் நம்பரும் ஒரு பிரதானமான ஒரு நம்பர், அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும், சரிங்களா. ஆனால் என்னுடைய கணக்கில் 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. பட் 4ஆம் நம்பருக்கும் அந்த இடத்துல வாய்ப்பு இல்லைன்னு நம்ம மறுத்திட முடியாது, வர வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டை நம்ம என்ன நினைக்கிறோம், 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 5க்கு 8ங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிக்குது திரும்ப. அப்படி வந்துச்சுன்னா கூட 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. 158ங்கிற நம்பர் எனக்கு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா ஏற்கனவே 128 வந்திருக்கு, 128 வந்திருக்குங்க பாருங்கள். 128 கிராஸில் 128 கிராஸில் இப்படி வந்திருக்கா. இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், 158 அப்படிங்கிற நம்பர் 8ஆம் நம்பர் கொஞ்சம் முழுசாக வரக்கான வாய்ப்பு இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க. எனக்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறத வச்சு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கூட 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர். என்னங்க திடீர்னு 7ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்கன்னா, 7ஆம் நம்பர் 5க்கு 7 5க்கு 8ங்கிற 2 நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒன்று பண்ணாலும் ஒன்று வந்துடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதனால தான் நம்ம வந்து 7 8ங்கிற 2 நம்பரையும் மேட்சிங் நம்பரில் கொடுக்குறோம். ஏன்னா இப்படி நம்ம ஒரு அனுமானத்தில் மேட்ச் பண்ணுறதுலாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே மேட்ச் பண்ணும்போது தான் அது வின்னிங் நம்பராக மாறுமே தவிர இல்லைனா மாறவே மாறாது. அதனால தான் நம்ம திரும்ப பதிவு பண்ணுறது என்னென்னா, நம்ம குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் நம்ம வருது. நம்ம கணக்கே வந்து பேசிக்காக வந்து எல்லாரும் மாதிரி கசகசலாம் நம்பர் எடுக்காமல் குறிப்பிட்ட சி போர்டுனா சி போர்டை என்ன டார்கெட் பண்ண போகிறோம், ஏ போர்டுனா ஏ போர்டை என்ன டார்கெட் பண்ண போகிறோம், சி போர்டுனா சி போர்டை என்ன டார்கெட் பண்ண போகிறோம், அதை மட்டுமே டார்கெட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரமே தவிர வேறு எதுவுமே இல்லை, வேறு எந்த சிந்தனையும் கிடையாது நமக்கு. அதனால் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். முயற்சி தான் இங்கே மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது. நம்ம வின்னிங் நம்பர் எடுத்து கொடுத்துடலாம், அதை நீங்கள் வச்சு முயற்சி பண்ணிங்களாங்கிறத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா. அது முயற்சி, அதுதான் மிகப்பெரிய ஒரு பலனாக மாறும். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நாளைக்கு வரக்கூடிய நம்பர் எனக்கு 1ஆம் நம்பர். ஏங்க 1ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா, 152 அப்படின்னு எனக்கு வரணும்னு தோணுது. இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். ஏன்னா எனக்கு அப்படி தான் காமிக்குது 152க்கான வாய்ப்பு. இந்த இடத்துல 1ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா 152 தான் வரணும், சரிங்களா. 152 அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அதே சேம் நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி 157 158 அப்படிங்கிற நம்பர் நமக்கு சி போர்டில் தான் கிடைக்கணும். அதனால தான் நம்ம சி போர்டில் 8 7ங்கிற 2 நம்பரையும் கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா. அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் 157 158. இப்போ இதில் வந்து நமக்கு அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம், 152 அப்படி கொடுத்துருக்கோம், சரிங்களா. வருதான்னு பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படின்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சேம் டைம் வந்து நமக்கு இன்னொரு நம்பர் 3ஆம் நம்பருக்கான ஃபேஸ். ஏங்க 3ஆம் நம்பர் மறுபடியும் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சி போர்டில் வச்சாங்கனாக்கா நமக்கு என்ன வரும், 352 அப்படிங்கிற நம்பர் வரும், சரிங்களா. அதே எடுத்து ஏ போர்டில் வச்சாலும் கூட நமக்கு 352 தான் வரணும். அதை கணக்கு பண்ணி தான் 3ஆம் நம்பர் ஏ போர்டு அல்லது சி போர்டில் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் தெளிவாக சொல்கிறோம். அது மாதிரி ஏதாவது நீங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்க, அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு விருப்பம் இருக்குது, அது மாதிரி எனக்கு கணக்கு வருதுங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ராவில் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏங்க 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் வந்து அதிகமான பெண்டிங் நம்பரு. இந்த பெண்டிங் நம்பரை பேஸ் பண்ணி தான் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் அந்த ட்ராவில் இருக்கும். மிஸ் பண்ணால் மச்சா மட்டும் போதும்.